சென்னை தெருக்களில் ஆடையின்றி சுற்றித் திரிந்த தோப்பாசாமிகள் பிச்சை எடுத்து அனாதை குழந்தைகளை காப்பாற்றிய சித்தர். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியைச் சேர்ந்த சிவகுருநாதன் சிவகாமி அம்மையார் தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தவர் இவர். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் ராமலிங்கம் என்பதாகும். ஆனால் அவருக்கு தோப்பாசாமிகள் என்பதே நிலைத்து நின்றது. சென்னையில் வசித்தபோதுதான் அந்த பெயரை பெற்றார் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. சென்னை நகரமெங்கும் நிர்வாணமாக சுற்றித் திரிந்தார் தோப்பாசாமிகள். அவர் துறவியாய் வாழும் காலத்தில் பிச்சை வாங்குவதற்காக ஒரு சட்டி மட்டும் வைத்திருப்பார். அவரோடு 4 நாய்கள் எப்போதும் பின்தொடரும். சென்னை அசோக் நகரில் உள்ள மல்லிகேஸ்வரர் ஆலயத்தில் தோப்பாசாமிகள் நீண்ட நேரம் அமர்ந்து தவம் செய்திருக்கிறார். காலங்கள் கடந்த பிறகு அவர் தவம் செய்த காரணத்தால் அந்த கோவிலின் பெயர் தோப்பாசாமிகள் மல்லிகேஸ்வரர் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது. மனிதர்களை மிருகங்களோடு ஒப்பிட்டு பேசும் பழக்கம் தோப்பாசாமிகளுக்கு இருந்தது. அதோ நாய் போகிறது, அதோ எருமை போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். இதனால் மக்கள் அவரை பைத்தியம் என்று நினைத்தார்கள். முடமானவர்களுக்கு அவர்களின் முடத்தை நீக்கி அருள்பாலித்துள்ளார். வேலூரில் இருக்கும்போது தோப்பாசாமிகள் எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறார். சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்று இதோ வருகிறேன் என்று சொன்ன தோப்பாசாமிகள் சமாதிக்குள் இறங்கி அமர்ந்துவிட்டார். அன்றே தனது நிலையை சிவத்திற்கு உயர்த்திவிட்டார் தோப்பாசாமிகள். தோப்பாசாமிகள் சமாதியாகி 170 வருடங்கள் கடந்த பின்னும் வற்றாத ஜீவநதி போல தனது அருளை வாரி வழங்கி வருகிறார். இவரது சமாதிக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் பயணித்து சைதாப்பேட்டையில் இருக்கும் தோப்பாசாமிகளின் சமாதியை அடையலாம். மகான்களை படிக்கும்போது எனக்கு தோணும், வள்ளல் பெருமானாரையும் அருட்தந்தையினுடைய உலக சமாதானத்தை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு நுணுகி போயிருந்தா இப்படியெல்லாம் எழுத முடியும். அதே ஆச்சரியத்தை உண்மையாக மனதார சொல்கிறேன். இந்த ஐயாவுடைய ஞான அமிர்தம் படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஞான அமிர்தம். நாம் எங்கும் ஏமாறாமல் சித்த நிலை உடையவர்கள் எப்படி இருப்பர்? அறம் மூலமாகவே நம்முள் இறை உணர்வை எவ்வாறு பெறுவது? சித்தர்கள் அருளை பெறும் சூட்சும வழிகளையும் இயல்பான வாழ்விலே ஞான வாழ்வை வாழும் வழிகளையும் சித்தர்கள் சொன்னதை எளிமையான முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.